கிரிப்டோ சிட்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் வீடியோ. இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட்னா என்ன அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, இதனால் நமக்கு என்ன யூஸ், இதை வச்சு நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தடு தான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். இது வந்து சிம்பிளான மெத்தடு தான், பட் பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஓகேங்களா? ஏன்னா நான் சொல்லி கொடுத்த இதுக்கு முன்னாடி சொன்ன ஆர்எஸ்ஐ மெத்தடாக இருக்கட்டும், கேண்டில் ஸ்டிக் மெத்தடாக இருக்கட்டும், அண்ட் இப்போ சொல்ல போகிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மெத்தடாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சிம்பிளாக புரிகிற கான்செப்ட் மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஸோ புரியல அப்படின்னா மறுபடியும் கூட ப்ளே பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கிரிப்டோ சிட்டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஜஸ்ட்டு நம்ம அந்த ஒரு பர்டிகுலர் காயினோட சேட்டை வச்சுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம டிசைட் பண்ண முடியும். நம்ம எதுக்கு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம டிசைட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு காயினை நம்ம எப்போ பை பண்ணினா ப்ராஃபிட் கிடைக்கும் அண்ட் வந்து ப்ராஃபிட்டை எப்போ புக் பண்ணணும். அதாவது ப்ராஃபிட் வந்து ஹை போகுது அப்படின்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே போகும்போது ஒரு காயின் இறங்கும். ஸோ எந்த இடத்துல போயிட்டு கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு கணிக்கிறதுக்கான ஒரு டூல் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? நம்மளோட கிரிப்டோ நியூஸில் கூட ரெகுலராக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் சொல்லிட்டு தான் இருக்கும். பட் நிறைய பேர் வந்து அதை கவனிக்கிறது இல்லை. அதனோட பயன் வந்து உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா நீங்களே ஈஸியாக ட்ரேட் பண்ணிக்கலாம், யாரோட சப்போர்ட்டுமே தேவையில்லை. இந்த சப்போர்ட் அப்படின்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அண்ட் இது ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் கிடையாது, இதோட ஒரு 2-3 இண்டிகேட்டர்ஸை மேட்ச் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாக ட்ரேட் பண்ணலாம், ஈஸியாக ப்ராஃபிட்டும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்ப்போம். நார்மலாக ஒரு காயினோட விலை குறையும் போது எல்லாரும் பை பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? அந்த லெவலில் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சப்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு காயினோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அதனோட விலை குறையுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரேட் வந்து குறையும் போது அதை பை பண்ணுறதுக்கு எல்லாரும் ரெடி ஆவாங்க. அதனோட டிமாண்ட் அதிகரிக்கும். அந்த டிமாண்ட் அதிகரிக்கும் போது அந்த காயினோட விலை வந்து உயர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? சிம்பிளாக சொல்லிட்டேன். அந்த இடத்துக்கு பேர் தான் சப்போர்ட் அப்படின்னு அர்த்தம். இன்னும் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு காயின் வந்து இன்க்ரீஸ் ஆரம்பிக்கிற பொசிஷனை நம்ம சப்போர்ட்னு சொல்லலாம். சப்போர்ட் லெவலில் நீங்கள் ஒரு காயினை நீங்கள் பை பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காயினோட விலை உயர்ந்துக்கிட்டே போகுது. ஒரு குறிப்பிட்ட விலைக்கு மேலே போகும்போது எல்லாரும் வந்து ப்ராஃபிட் பார்க்கணுன்னு பார்த்துட்டு செல் போட ஆரம்பிப்பாங்க. அப்போது அந்த டிமாண்ட் வந்து அந்த காயினோட டிமாண்ட் வந்து குறையும், சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்படி நடக்கும்போது அந்த காயினோட விலை குறைய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸு நம்ம டச் பண்ணிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த காயினோட விலை குறைய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணுதோ அதுதான் நம்மளோட ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடணும். இன்னமும் ஈஸியாக சொல்லணுன்னா, நீங்கள் சப்போர்ட் லெவலில் ஒரு காயினை பை பண்ணீங்க அப்படின்னா அது ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தொடும்போது நீங்கள் செல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது, ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் லெவலை தொட்ட உடனே திருப்பி ஒரு காயினோட விலை இறங்க வாய்ப்புகள் அதிகம். புரியுதுங்களா? அடுத்தது இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட பயன் என்ன அப்படின்னு ஒரு 2 லைனில் சொல்லணும்னா, ஒரு காயினுடைய என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்டை நம்ம முடிவு பண்ணுறோம். என்ட்ரி ஆகிற பொசிஷன் வந்து சப்போர்ட் லெவல் அப்படின்னும், எக்ஸிட் ஆகிறத வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ்னு முடிவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வாங்குற விலை, ஒரு காயின் வந்து விற்கிற விலை, ரெண்டையும் நாம் அதாவது ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு டெமோவாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற என்னென்ன ஸ்பெஷல், என்னென்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். பை வென் த ப்ரைஸ் ஃபால்ஸ் டுவர்ட்ஸ் சப்போர்ட். சப்போர்ட்டை எப்போது விலை தொடுகிறதோ அப்போது வந்து நீங்கள் ஒரு காயினை பை பண்ணலாம். அடுத்தது செல் வென் த ப்ரைஸ் ரைசஸ் டுவர்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸ். எப்போ வந்து நீங்கள் ரெசிஸ்டன்ஸை ஒரு காயின் தொடுதோ அப்போ அந்த காயினை செல் செய்யலாம். சரிங்களா? நான் ஒன்றும் ரொம்ப டெக்னிக்கலாகவோ இதாகவோ சொல்லலை,
சிம்பிளாக தான் சொல்கிறேன். ஓகேங்களா, டெக்னிக்கலாக சொல்கிறவங்க கேட்டால் கூட என்னடா இப்படி சொல்கிறான்னு நினைப்பாங்க. அந்த அளவுக்கு தான் நான் சிம்பிளாக தான் சொல்கிறேன். ஓகேங்களா, சரி. இப்போ அடுத்த ஸ்டெப்பு எப்படி வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை டிசைட் பண்ணுறது அப்படிங்கிற முக்கியமான பகுதிக்கு வரணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஏதாவது ஒரு காயினோட சேட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த சேட் வந்து எந்த மாதிரி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அதில் நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஈஸியாக மார்க் பண்ணலாம். அதாவது பேசிக்காக பிகினராக இருக்கிறவங்களுக்கு சிம்பிளான மெத்தட் என்னென்னா, விலை கடைசியாக சேட் முடிகிற இடத்துல வந்து சப்போர்ட்டுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கங்க. அதே மாதிரி அதனோட விலை எங்கே உயர்ந்திருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் லைனை ட்ரா பண்ணிக்கங்க. சரிங்களா, இப்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க. இதே மாதிரி சேட் ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். நீங்கள் முக்கியமான பகுதியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டை நீங்கள் டிசைட் பண்ணிடுறீங்க. இதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் வந்து ப்ரொசீஜர் கொஞ்சம் மாறும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துலையே, அதாவது இது வந்து இப்போ சேட்டில் காட்டிகிட்டு இருக்கிறது வந்து கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து மாறிக்கிட்டு இருக்கும், அது வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். சப்போஸ் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் பொசிஷன் வந்து ஒரே இடத்துல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காயின் 50 ரூபாய் டச் பண்ணிச்சுன்னா மறுபடியும் அது கீழே போக ஆரம்பிக்கும். மறுபடியும் அது கீழே போக ஆரம்பிச்சுட்டு சப்போர்ட் லெவல் தாண்டி மறுபடியும் வந்து ரெசிஸ்டன்ஸ் தொடும்போது மறுபடியும் 50 ரூபாய் தடுச்சுன்னா மறுபடியும் கீழே போகும். இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி சில நேரங்களில் நடக்கும். அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ நான் எடுத்திருக்கிறது பிடிசியோட சேட்டு. இது எங்கேருந்து எடுத்திருக்கேன்னா பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் இருந்து தான் எடுத்திருக்கிறேன், உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக. ஓகேங்களா, இதில் ஒரு ரெட் கலர் லைன் போட்டிருப்பேன் பாருங்கள், சப்போர்ட்னு கீழே இருக்கு இல்லைங்களா. அந்த இடத்துல வந்துட்டு 2 டைம் வந்து அந்த சேட்டை டச் பண்ணிவிட்டு மறுபடியும் பவுன்ஸ் ஆகி ரெசிஸ்டன்ஸை நோக்கி போயிருக்கும். எந்த இடத்துலையெல்லாம் சப்போர்ட் லெவலை தொடுதோ அங்கேயெல்லாம் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸை தேடி போயிருக்கும். அதாவது என்னென்னா, ஒரு காயினோட விலை அந்த சப்போர்ட் லெவலை தொடும்போது அந்த காயினோட விலை உயர்ந்திருக்கும். ஓகேங்களா, அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் லெவலை பாருங்கள். மேலே 3 சேட்டுமே வந்து இதாக இருக்கும். 3மே ஒரே இடத்துலையே டச் ஆன மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல மேலே ஃபால்ஸாக வந்து ஒரு சின்ன கேண்டில் ஸ்டிக் மட்டும் போயிட்டு திருப்பி மறுபடியும் வந்திருக்கும். அதை பற்றின விளக்கங்கள் இன்னும் சொல்கிறேன். இப்போது அந்த மேலே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் லெவலை எப்போ தொடுதோ அப்போ வந்து நான் செல் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். எப்போ சப்போர்ட் லெவலை தொடுதோ அப்போ பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறேன். இதை விட ஈஸியாக நான் எதுவும் சொல்ல முடியாது. சிம்பிளான பிகினர்ஸ் புரிஞ்சிருப்பீங்க. இன்னும் இதில் நிறைய ரூல்ஸ் இருக்குது. அதாவது இது நீங்கள் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல், ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவலுங்கிறது என்னென்னா, இந்த மாதிரி 3 இடத்துல டச் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி சப்போர்ட்டாக இருக்கட்டும், 3 இடத்துல கிட்டத்தட்ட 4 இடத்துல கூட டச் ஆகிருக்கு, 4 சேட்டு கூட டச் ஆகிருக்கு அந்த லைனு. இது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் லைன், ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்னு சொல்லலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். சில நேரங்களில் ஹையர் ஹை லோயர் லோ அப்படின்ட்டு போகும். அதை பற்றின வீடியோ வந்து அடுத்ததாக போடுறேன். இது ரொம்ப லென்த்தியாக போகும். சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். ஓவராக நான் சொன்ன கான்செப்டை சொன்னேன் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. பிகினர்ஸ்க்கு இந்த லெவல் போதும். 2 லைனை ட்ராப் பண்ணுறீங்க. 2 லைனை ட்ராப் பண்ணுறதுனாலும் என்னென்னா, சேமாக இருக்கிற இடத்துல, அதாவது எங்கே ஒரு காயினோட ப்ரைஸ் ரொம்ப லோவுக்கு போயிருக்குதோ அந்த இடத்துல ஒரு கோட்டை போடுங்க. அந்த காயினோட சேட் வந்து எந்த இடத்துல ஹையாக போயிருக்கோ அதில் ஒரு கோட்டை போடுங்க. இதில் நீங்கள் என்ன சேட்டை வச்சுக்கணும்னு நிறைய பேர் கேட்பீங்க. 1 மினிட் சேட்டா, 2 மினிட்டா, 3 மினிட்டா, 5 மினிட்டா, 1 ஹவரா, 1 டேவான்னு கேட்பீங்க. இதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து டெய்லி ட்ரேடராக இருந்தால், நான் இன்றைக்கே வாங்கிட்டு இன்றைக்கி விற்றுருவோம்பா அப்படிங்கிறவங்களா இருந்தீங்கன்னா 1 மினிட்டோ 5 மினிட் சேட்டோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை மார்க் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சக்ஸஸ் ஆகுது ஆனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா ப்ராக்டிஸ் தான் முக்கியம். எடுத்த உடனே பணத்தை போட்டுட்டு விளையாடக்கூடாது. ஓகேங்களா, ஏன்னா இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே எல்லா நேரமும் கரெக்டான சிக்னல்ஸ் கொடுக்கும்னு கேரண்டி கிடையாது. உங்களுக்கு எல்லா நேரமே சொல்லியிருப்பேன். எந்த ஒரு இண்டிகேட்டருமே வந்து சில நேரங்களில் ஃபால்ஸ் சிக்னல் கொடுக்கும். ஃபால்ஸ் சிக்னல்னு சொல்லும்போது உங்களுக்கு ஞாபகம் வருது, அந்த லைன் ட்ராப் பண்ணியிருக்கிறேன் பார்த்தீங்களா, மேலே ரெசிஸ்டன்ஸ் லைனு, க்ரீன் கலர் லைனு. அதுலேயே பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே க்ரீன் கலர் கேண்டில் ஒன்று, ரெட் கலர் கேண்டில் ஒன்று போயிட்டு திரும்பி வந்திருக்கு பார்த்துருக்கீங்களா. ஸோ அது வந்து ஃபால்ஸ் சிக்னல், டம்மியாக போயிட்டு வந்துடும். என்ன அப்படின்னா அதை வச்சுட்டு நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் லைனை ட்ராப் பண்ண முடியாது. அப்படியே ட்ராப் பண்ணியிருந்தீங்கனாலும் அது என்ன இருக்கும், கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே இருக்கிற அந்த லைன்ஸை வந்து டச் பண்ணியிருக்காது.
ஓகேங்களா. ஸோ அப்படிங்கும்போது மேக்ஸிமம் எந்த லைனை எல்லாமே டச் பண்ணுதோ அதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அல்லது சப்போர்ட்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். இந்த லைனை ட்ராப் பண்ணியிருக்கிறத நான் வந்து எட்ஜில் தான் ட்ராப் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா. இது வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு மட்டும்தான். என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு கேண்டில் இருக்குது இல்லைங்களா, ஒரு கேண்டில் விட்டு தான் நம்ம மார்க்கை ரெண்டாவது அந்த சப்போர்ட் லைனாக நீங்கள் மெயின் சப்போர்ட் லைனாக அதை தான் எடுத்துக்கணும். ஏன்னா சில நேரத்தில் அந்த ஃபால்ஸ் சிக்னல் அந்த லைனை வந்து டச் பண்ணாமல் கிட்ட வந்துட்டு திருப்பி போகும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த ஷேப் இருக்குது இல்லைங்களா, அது உங்களுக்கு ஒரு அடையாளம். ஒரு புள்ளி வந்துட்டு மறுபடியும் பவுன்ஸ் ஆகி போயிருக்கும். ஸோ எப்போவுமே எட்ஜ் லைனில் நான் பண்ணியிருக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு உள்ள ஒரு கேண்டில் ஸ்டிக், ஒரே ஒரு கேண்டில் ஸ்டிக், ரெட்டோ க்ரீனோ எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல லைனை ட்ராப் பண்ணிவிட்டு அதைத்தான் நீங்கள் சப்போர்ட் லெவலில் எடுத்துக்கணும். அதே மாதிரி மேலே ரெசிஸ்டன்ஸ் லெவலில் மேலே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த உச்சத்துலேயே வந்து இந்த 46,683 நான் வந்து லைனை ட்ராப் பண்ணியிருந்தாலுமே தவறு கிடையாது. அந்த இடத்துல லைனை ட்ராப் பண்ணிட்டோன்னா அந்த கேண்டில் முடிகிற இடத்துல நான் வந்து கோடு போட்டு ரெசிஸ்டன்ஸ்னு எழுதியிருப்பேன். அந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் பொசிஷன் எடுக்கணும். அதே மாதிரி சப்போர்ட் பொசிஷனும் எடுக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு கேண்டில் ஸ்டிக் வந்து எட்ஜில் நீங்கள் 2 பக்கமே கோடு போட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முந்தின கேண்டில் ஸ்டிக், அந்த கேண்டில் ஸ்டிக் வந்து எங்கே முடிக்குதோ அந்த இடத்துல கோடை போட்டு அதைத்தான் நீங்கள் சப்போர்ட்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி அதுக்கு முந்தினதில் தான் நீங்கள் ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கணும். சரிங்களா. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் எனக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னீங்கன்னா நீங்கள் 1 இயர் கேண்டில் எடுத்துக்கங்க. ஷார்ட் டேர்ம் ட்ரேடராக இருந்தால் 1 மந்த் கேண்டில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி லைன்ஸை ட்ராப் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்புறம் பேசிக்காக இன்னொரு டிப்பு கூட சொல்கிறேன். என்னென்னா இந்த மாதிரி எப்படிப்பா புரிஞ்சுக்கிறது என்னென்னு அப்படின்னீங்கன்னா வி ஷேப்பு அண்ட் இன்வெர்டட் வி ஷேப். இந்த சேட்டை பாருங்கள், வி மாதிரியே இருக்கும். ஓகேங்களா. அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நம்ம ஈஸியாக ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவலில் மார்க் பண்ணிடலாம். இன்வெர்டட் விங்கிறத நான் விஏ குப்பரை திருப்பி போட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த சேட்டும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்வது நான் உங்கள் தாமு. நன்றி.